என் தங்க பிள்ளையே, அவசரப்பட்டு உன் தாயானவள் என்னை தள்ளிவிட்டு விடாதே. ஏனென்றால் நான் இன்று உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற செய்தி அப்பேற்பட்ட ஒரு செய்தி. என் குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கை துணையாலேயே நாளைய விடியலில் உனக்கு ஒரு பிரச்சனை வரப்போகிறது என்று சொன்னால் நிச்சயமாக அது முக்கியமான செய்திதானே. என் குழந்தை, அம்மா நானே நிம்மதியில்லாமல் இங்கு தவித்து கொண்டிருக்கின்றேன், நீ வேறு அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாயே. எனக்கும் என் வாழ்க்கை துணைக்கும் இடையில் ஏற்கனவே கருத்து வேறுபாடுகள் இருந்து கொண்டிருக்கின்றது. எல்லா விஷயங்களிலும் இருவருக்கும் மனது ஒத்துப்போவதில்லை. எல்லா பிரச்சனைகளிலும் இருவரும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்லாமல் இங்கே மன கருத்து வேறுபாடுகளோடு தான் இந்த வாழ்க்கையை சென்று கொண்டிருக்கின்றது. அப்படி இருக்கும் பொழுது நீ வேறு என் வாழ்க்கை துணையால் எனக்கு ஒரு பிரச்சனை என்று சொல்கிறாயே என்று கேட்கிறாயல்லவா? என் குழந்தையே, என்னவென்று முழுமையாக கேள். அவசரப்பட்டு என்னை தள்ளிவிடவும் செய்யாதே. அம்மா சொல்லக்கூடிய விஷயத்தை நீ ஒரு பொருட்டாக எண்ணி என்னை விட்டு விடவும் செய்யாதே. இதுவெல்லாம் ஒரு விஷயமா என்று நீ நினைத்து விடாதே. என் குழந்தையே, காரணமில்லாமல் இந்த வராகி உன்னிடத்தில் எதையும் சொல்லிவிடுவதில்லை. காரணத்தோடு உன்னை தேடி வருகின்ற நான் எந்த நிலையிலும் உனக்கு கஷ்டங்கள் வந்து விடாதபடி உன்னை சுற்றி இருக்கின்ற இந்த மனிதர்கள் உன்னை தேடி வந்து உனக்கு துன்பங்களை கொடுத்து விடாதபடி உனக்கான ஒவ்வொரு விஷயங்களையும் நான் பார்த்து பார்த்து செய்து கொண்டிருக்கின்றேன் அல்லவா? அதனால் இந்த நேரம் இந்த நொடி உனக்கு என்ன நடக்கும் என்பதனை நீ சரியாக தெரிந்து கொள். நாளைய விடியல் உன்னுடைய துணையால் உனக்கு ஒரு பிரச்சனை என்று இருக்கிறது. ஆனால் என் குழந்தையே, இது ஆண் குழந்தைக்கானதா பெண் குழந்தைக்கானதா என்ற சந்தேகத்தை முதலில் தீர்த்து விடுவோம். இந்த பதிவு 2 பேருக்கும் பொதுவானது. இதை கேட்பது பெண் பிள்ளையாக இருந்தால் உன்னுடைய ஆண் துணையினால் உனக்கு பிரச்சனை வரும். இதை கேட்டுக்கொண்டிருப்பது ஆணாக இருந்தால் உன்னுடைய பெண் துணையினால் உனக்கு பிரச்சனைகள் வரும். இதைத்தான் அம்மா தெளிவாக சொல்ல வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, பிரச்சனைகள் எல்லோருக்குமே இருக்கும், கஷ்டங்கள் எல்லோருக்குமே இருக்கும். ஆனால் அதனை துணையிடம் பேசி தீர்த்து விட்டோமானால் அல்லது அவர்களிடம் சொல்லிவிட்டோமானால் நாளை அந்த பிரச்சனை பெரிதாக வெடிக்கும் பொழுது அதனை உன்னுடைய துணையும் உன்னோடு சேர்ந்து ஒன்று சமாளிப்பார்கள். இல்லை என்றால் மொத்தமாக உன்னை விட்டு விலகி நிற்பார்கள். 2இல் ஏதாவது ஒன்று நடக்கும். ஆனால் அதை நீ சொல்லிவிடாமல் அந்த நேரத்தில் பிரச்சனைகளை வந்து நிற்கும் பொழுது ஒட்டு மொத்தமாக உன்னுடைய வாழ்க்கையை முடிந்து விடுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறதல்லவா? அதனால்தான் எப்பொழுதுமே வாழ்க்கையில் என்ன பிரச்சனைகள் வந்தாலும் அதன் மீது கவனத்தோடு அதனை நாம் செய்ய வேண்டும். எதையுமே நாம் தெளிவாக எடுத்து சொல்ல வேண்டும். என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை நாம் புரிந்து கொண்டோமானால் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நொடிகளில் உனக்கான ஒவ்வொரு நன்மைகளும் நிச்சயமாக நடந்து கொண்டே இருக்கும். ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கான நல்ல பலன்களை நிச்சயமாக நல்லபடியாக கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. இனி இந்த நொடி, இந்த நிமிடம், இந்த வாழ்க்கை உனக்கு கொடுப்பது எல்லாம் என்னவென்று நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டிய நொடி அல்லவா? என்னதான் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கும், எவ்வளவுதான் பிரச்சனைகள் இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வரும், எல்லாவற்றிலுமே நமக்கான சந்தோஷத்தை நாம் தேடி தேடி அலைந்து அது எங்கே எங்கே என்று நம் வாழ்க்கையை தொலைத்ததுதான் மிச்சம். இந்த நொடி, இந்த நேரம் என்னவாகும் என்று சொல்லி நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்காதே. என் குழந்தையே, முதலில் உன்னுடைய துணை எல்லா விஷயங்களையும் உன்னிடத்தில் சரியாகத்தான் பகிர்ந்து கொள்கிறதா என்று நீ சற்று யோசித்து பார். எல்லாவற்றையுமே உன்னிடத்தில் இதுவரையிலும் வெளிப்படையாக சொல்லி இருக்கிறார்களா என்று நீ சிந்தித்து பார். என் குழந்தையே, எவ்வளவு யோசித்தாலும் ஒரு சில விஷயங்கள் முன்னால் வந்து நிற்கிறதல்லவா? இந்த விஷயத்தை நம்மிடத்தில் இவர்கள் பகிர்ந்து கொள்ளவில்லையே, இந்த விஷயத்தை நம்மிடத்தில் இவர்கள் சொல்லவில்லையே என்று போன்ற சில விஷயங்கள் உன் கண் முன்னால் வந்து நிற்கிறதல்லவா? அதைத்தான் உன் அம்மா சொல்கின்றேன். அப்படி இருக்கும் பொழுது நாளைய விடியலில் வரக்கூடிய இந்த பிரச்சனை, நாளைய விடியலில் நீ சந்திக்கக்கூடிய இந்த சிக்கல்
நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும். நம்மை சுற்றி நடக்கின்ற அத்தனை விஷயங்களும் யாரால் எதுவாக நடக்கிறது என்பதனை நமக்கு தெரியப்படுத்த வேண்டும். உன்னோடு நான் இருக்கும் பொழுது என் குழந்தை, எதையுமே எண்ணி நீ வருந்தி கொண்டிருக்கக்கூடாது. எந்த விஷயங்களையும் நினைத்து என் குழந்தை நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்கக்கூடாது. உன்னை தேடி நான் வருகின்ற இந்த நேரம் இனி உனக்கு என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்பதனை நீ சரியாக தெளிவுபடுத்தி கொள்ள வேண்டும். இனிமேலும் எதற்காகவும் நீ கலங்கி நிற்கக்கூடாது. எதற்காகவும் என் பிள்ளை மனம் வருத்தமடைந்து நிற்கக்கூடாது. உன்னை சூழ்ந்து வருகின்ற விஷயங்கள் இனி எந்த நேரத்திலும் உனக்கான பேரதிசயத்தை நடத்த வேண்டும். உனக்கான மகிழ்ச்சியை உன் கைகளில் நிச்சயமாக கொடுக்க வேண்டும் அல்லவா? உன் துணை ஒன்றே இந்த வாழ்க்கையில் உனக்கான நிம்மதி. உன்னுடைய துணையின் வார்த்தைகள் மட்டும்தான் இந்த வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். எத்தனை பேர் நம்மை விட்டு சென்றாலும் நம் துணை மட்டும் நமக்கு துணையாக இருந்து விட்டால் போதும், வேறு யாருமே நமக்கு தேவையில்லை என்றுதானே என் பிள்ளை நீ யோசித்து கொண்டிருக்கின்றாய். அப்படி இருக்கின்ற இந்த வாழ்க்கையில் நான் உனக்காக உன் முன்னால் வந்து நிற்கின்ற இந்த நேரம் நீ எதையும் தாண்டி உன்னுடைய வெற்றியை உறுதி செய்ய தயாராக வேண்டும். உன்னுடைய வாழ்க்கை துணையினால் ஒரு பிரச்சனைகள் வருகிறது என்றால் அந்த பிரச்சனைகளை எதிர்கொண்டு அதில் வெற்றியை பெற வேண்டும் அல்லவா? அதிலிருந்து நீ எதிர்பார்க்கின்ற விஷயத்தை நீ அடைய வேண்டும் அல்லவா? உன்னை சுற்றி நான் வந்து தரக்கூடிய இந்த மாற்றங்களை எல்லாம் நீ சரியாக உணரத்தான் வேண்டும். என் பிள்ளையை, நம்முடைய துணையினுடைய அன்பு எப்பொழுதுமே நமக்கு நிச்சயமாக உறுதியாக கிடைக்க வேண்டும். நம் துணையினுடைய அன்பு எந்த நேரத்திலும் கள்ளம் கபடம் இல்லாத ஒரு அன்பாக இந்த வாழ்க்கையில் நமக்கு நிச்சயமாக நிறைவாக இருக்க வேண்டும். அப்படி இருக்கின்ற இந்த நேரம் நீ எந்த நிலையிலும் வருத்தப்பட்டு கொண்டிருக்காதே. இனி உன்னை சுற்றி என்ன நடக்கப் போகிறது, உன்னை சுற்றி இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்க போகிறது என்பதனை நீ சரியாக உணர்ந்து கொண்டிருக்கிறாயல்லவா? இந்த நேரம் என் குழந்தை, உனக்காக உன் அம்மா கொண்டு வந்திருக்கின்ற இந்த செய்தியினை நீ என்னவென்று கேட்டு தெரிந்து கொண்டு அதிலிருந்து உனக்கான நம்பிக்கையை மட்டும் நீ நிச்சயமாக நிறைவாக பெற்றுக்கொள். ஏனென்றால் எந்த நேரத்திலும் உனக்கு என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம் என்பது போன்ற ஒரு சிந்தனை உனக்குள் இருக்கிறதல்லவா? அதனால் எதையும் நம் துணையோடு நாம் பகிர்ந்து கொண்டோமானால் நிச்சயமாக நமக்கு இதில் மிகுந்த வெற்றிகள் கிடைக்க வேண்டும். நாம் அவரின் கவலைகளை போக்க வேண்டும். அவருக்கு ஏற்படுகின்ற பிரச்சனைகளை எல்லாம் நாம் நிச்சயமாக தீர்த்து கொடுக்க வேண்டும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொண்டால் அது போதும். இனி உன்னை சுற்றி நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் தான் உன்னுடைய வாழ்க்கையாக நிச்சயமாக மாறிவிடப் போகின்றது. என் குழந்தையே, என்ன வேண்டுமானாலும் நமக்கு நடந்தலாம். எந்த விஷயங்கள் வேண்டுமானாலும் இந்த வாழ்க்கையில் நமக்கு மிகுந்த கஷ்டத்தை கொடுக்கலாம். ஆனால் அத்தனை விஷயத்திலும் நமக்காக உடனிருந்து கை கொடுத்த நம் துணை இப்பொழுது ஏதாவது ஒரு பிரச்சனையில் சிக்கிக்கொண்டால் மட்டும்தான் அவர்களால் நமக்கு துன்பங்கள் வருமல்லவா? அவர்களால் நமக்கு வேதனைகள் வருமல்லவா? அதைத்தான் உன் அம்மா உன்னிடத்தில் மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். என் குழந்தையே, என்ன நடக்கும் என்று நாம் யோசித்து எதையும் இழக்காமல் நடக்கக்கூடிய உண்மைகளை நாம் சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய துணையினுடைய அன்பு இந்த வாழ்க்கையில் உனக்கு என்னவாக மாறி இருக்கிறது என்பதனை நிச்சயமாக நீ தெரிந்து கொள். என் பிள்ளையே, ஒரு விஷயத்தை நீ சரியாக புரிந்து கொண்டிருப்பாயானால் நிச்சயமாக அது உனக்கு மிக பெரிய சந்தோஷத்தை கொடுத்திருக்கும். என்ன தெரியுமா? உன்னுடைய துணையானது எந்த காரியத்தை செய்வதாக இருந்தாலுமே
அதை முதலில் உன்னிடத்தில்தான் சொல்லி இருக்கும். ஆனால் சில காலமாக உன்னுடைய மனதில் இருக்கின்ற சில மாற்றங்களினால் அவர்கள் எந்த விஷயத்தையுமே உன்னிடத்தில் சொல்வதில்லை. எல்லா விஷயங்களையுமே உன்னிடத்தில் மறைக்கத்தான் செய்கிறார்கள் அல்லவா? எல்லா விஷயங்களையுமே உன்னிடத்தில் இருந்து இவர்கள் தவிர்க்கத்தான் செய்கிறார்கள். அப்படி என்னதான் கஷ்டங்கள் இந்த வாழ்க்கையில் வந்தது என்று நாம் பார்த்தோமானால், என் குழந்தையே, ஒன்றுமில்லை. நீ நினைத்தது போல உனக்கு சில சந்தோஷங்களை அவர்களால் கொடுக்க முடியவில்லை என்பது அவர்களுக்கு மிக பெரிய கஷ்டமாக இருக்கின்றது. நீ ஏதோ ஒன்றை அவர்களிடத்தில் மிகவும் விருப்பப்பட்டு கேட்டிருக்கின்றாய். அந்த விஷயத்தை உனக்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் இப்பொழுது முன்னால் நின்று ஒரு காரியத்தை செய்ய வேண்டி நினைக்கிறார்கள். அந்த காரியம் நிச்சயமாக உனக்கு மிக பெரிய பிரச்சனையை உருவாக்கப் போகிறது. நீ வேண்டியதை கொடுப்பதற்காக எந்த எல்லைக்கும் சென்று விடலாம் என்பது போன்ற ஒரு நிலைக்கு அவர்களது மனது சென்று விட்டது. என் குழந்தையே, நீ செய்ய வேண்டியது எல்லாம் ஒன்றுதான். நீ ஆசைப்பட்ட ஒரு விஷயம் அவர்களால் உனக்கு கொடுப்பதற்கு சிரமம் என்றால் நிச்சயமாக உடனே அந்த ஆசையை விட்டுவிட்டு அவர்களை தடுத்து நிறுத்து. நான் இதனை உன்னிடத்தில் எதற்காகவும் கேட்கவில்லை, நான் சாதாரணமாகத்தான் கேட்டேன், இது எனக்கு உண்மையாகவே வேண்டாம் என்று சொல்லி அவர்களினுடைய மனதை நீ மாற்றிவிட வேண்டும். அப்படி நீ மாற்றிவிட்டால் நிச்சயமாக உனக்கான விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் சரியாக உனக்கு நடப்பதை புரிந்து கொள்ள முடியும். இல்லையா, நிச்சயமாக இவர்கள் உனக்காக ஒவ்வொரு முடிவுகளையும் எடுத்து இந்த வாழ்க்கையில் மிகுந்த கஷ்டங்களை சந்திக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுவிடும் என்பதனை நீ மறந்து விடாதே. மிகுந்த வேதனைகளை இவர்கள் தாங்கி நிற்பார்கள். மிகுந்த துன்பங்களுக்கு இவர்கள் ஆட்பட்டு நிற்பார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த நேரம், இந்த நொடி உனக்கு நான் கொடுப்பது எல்லாம் என் நேரமும் உனக்கான நம்பிக்கையை உனக்கு கொடுக்கட்டும், உனக்கான சந்தோஷத்தை கொடுக்கட்டும். எதையும் தெளிவு கொண்டு முடிவு செய்யும் பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு அத்தனை அதிசயத்தையும் நடத்தட்டும். இந்த வாழ்க்கை உனக்கு அத்தனை மகிழ்ச்சியையும் நிச்சயமாக நல்லபடியாக கொடுக்கட்டும். என்ன வேண்டும் என்று என் குழந்தை நீ வேண்டி நிற்கிறாயோ அதுவெல்லாம் என்றுமே உனக்கு மிகுந்த நம்பிக்கையை நிச்சயமாக கொடுத்து விட்டது என்றால், இனி நீ என்ன நினைத்தாலும் இந்த வாழ்க்கையில் அதனை உன்னால் நிறைவாக அடைந்துவிட முடியும் என்பதனை நீ புரிந்து கொள். சட்டென்று ஒரு நொடியில் மாறிவிடக்கூடிய விஷயம் அல்ல. எதுவானாலும் சரி, நீ தெளிவாக இதையெல்லாம் உணர்ந்து விட வேண்டிய விஷயங்கள். உன்னை சூழ்ந்து வருகின்ற அத்தனையையும் நீ நிச்சயமாக தெளிவாக பெற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் என்பதனை நீ மறந்து விடாதே. என் பிள்ளையே, இந்த நொடி முதல் உனக்கு வேண்டிய ஒவ்வொன்றையும் நீ என்னிடத்திலிருந்து சரியாக பெற்றுக்கொள்கிறாய். நாளைய விடியலில் உன் துணையானது நீ ஆசைப்பட்ட ஒரு விஷயத்தை உனக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி பல்வேறு முயற்சிகளுக்குள் இறங்கப் போகிறார்கள். பல்வேறு இன்னல்களை சந்திக்க வேண்டி அவர்கள் கட்டாயப்படுத்தப்பட போகிறார்கள். நிச்சயமாக யாரிடமாவது இவர்கள் வாய் கொடுத்து நிச்சயமாக ஒரு பிரச்சனையை இழுத்து கொண்டு வரத்தான் போகிறார்கள். அதனால் அப்பேற்பட்ட ஒரு நிலை வந்து விடாமல் நீ என்னவென்று இதனை உணர்ந்து கொள். என்னவென்று இந்த விஷயத்தை நிச்சயமாக நீ புரிந்து கொள். இனி எந்த நிலையிலும் பேராசை என்ற ஒன்று உனக்கு வரவே கூடாது. இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன நடந்தாலும் எது வந்தாலும் நீ எப்பொழுதும் அதற்காக கலங்காமல் உன்னோடு நான் இருப்பதை நீ தெளிவாக புரிந்து கொண்டால் அது போதும். என் குழந்தையே, உன்னுடைய துணைக்கு கஷ்டங்களை கொடுக்கும்படி எப்பொழுதும் நீ நடந்து கொள்ளாதே. உன்னுடைய துணையானது உன் வாழ்க்கையின் மிக முக்கிய அங்கம் அல்லவா? இவர்கள் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் உனக்கு சரியாக கொடுக்கின்றவர்கள் அல்லவா? அதனால் இவர்களுக்கு கஷ்டத்தை கொடுத்து ஒரு விஷயத்தை பெற்றிட ஒருபோதும் எண்ணாதே. உனக்கு நடப்பது எல்லாம்
நல்லதற்குத்தான் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். என்றுமே உனக்கு இந்த தாய் துணை நிற்பாள் என்பதனை மறக்காதே. என் தங்க பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.